அனைவருக்கும் வணக்கம். ஸ்டடி வித் மதுவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நேற்று நாங்கள் வந்து கிளாஸோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தமிழுக்கு வந்து நியூ புக்ஸ் படிக்கணுமா, ஓல்டு புக்ஸ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி தமிழ் வந்து வேர் டு ஸ்டடி, ஸோ எங்கேருந்தெல்லாம் படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ இந்த லென்த்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. பட் ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சொல்கிற எங்களுக்கும் வந்து சரி நம்ம சொன்ன விஷயம் வந்து 4 பேருக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து கொஷின் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, 30 கொஷின்ஸ் வந்து இலக்கணம் ப்ளஸ் 30 கொஷின்ஸ் வந்து இலக்கிய பகுதி, 30 கொஷின்ஸ் வந்து பார்ட் சி, அதாவது தமிழ் அறிஞர்கள், ஸோ அவங்கள பற்றினது. மீதி வந்து ஒரு 10 கொஷின்ஸ், மொத்தமாக வந்து 100 கொஷின்ஸ் தான் வந்து நம்ம தமிழ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் கம்பல்சரியாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 6th வரைக்குமானது கம்பல்சரியாக நீங்கள் வந்து படிச்சிடணும். ஸோ கம்பல்சரி இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து அப்போ நான் 11th 12th வந்து படிக்க வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11th 12th வந்து கம்பல்சரி தான். ஆனால் வந்து நீங்கள் சிலபஸ் இருக்குது இல்லையா, ஸோ தமிழில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் டிஎன்பிசியோட குரூப் 2 சிலபஸாக இருக்கட்டும், குரூப் 4 சிலபஸாக இருக்கட்டும், எந்த சிலபஸாக இருந்தாலும் அந்த சிலபஸை வச்சு அந்த புக்ஸோட நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த டாபிக் வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டாபிக்ஸோட வெயிட்டேஜ் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருக்கா, ஏன்னா 6th to 10th வந்து படித்தவங்களுக்கு வந்து கம்பல்சரி தெரியும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, இல்லை இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வெயிட்டேஜ் வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நியூ புக்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் கொடுத்துருங்க. அதுவும் 6 to 10 கம்பல்சரி, 11th and 12th கம்பல்சரி. பட் ஆனால் வந்து லைன் பை லைன் படிக்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து சிலபஸ் வச்சு நீங்கள் படித்தா போதுமானது. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து அப்போது 30 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த புக்கிலேருந்து வந்துடும். இலக்கணம் அப்படின்னும் போது 30 கொஷின்ஸ் அதிலேருந்து வந்துட போகுது. அடுத்த 30 கொஷின்ஸ் பார்ட் பியில் இருக்கக்கூடிய இலக்கணத்துலேருந்து புக்கிலேருந்து கேட்டுற போகிறாங்க. அந்த கடைசியாக நான் ஒரு 30 + 30 + 30 + 10 சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த 10 கொஷின்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இந்த 10 கொஷின்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 90 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து புக்ஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம். மீதி இருக்க அந்த 10 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 10 கொஷின்ஸை வந்து நீங்கள் அவுட் சோர்ஸில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து புதுசாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைனா வந்து ஓல்டு புக்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ ஓல்டு புக்ஸ் வந்து அப்போ நம்ம படிக்க வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, 2022 நடந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2 ரெண்டுத்துலேயுமே வந்து ஓல்டு புக்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, குரூப் 2ல் வந்து 7 கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. குரூப் 2க்கு 7 கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் குரூப் 4க்கு வந்து 9 கொஷின்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வெயிட்டேஜ் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 7 and 9 இது இருக்குது இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே வந்து வந்துடுது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, புதுசாக வரவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக்கை வந்து கம்பல்சரி கண்டிப்பாக வந்து முடிச்சிடணும். நம்ம புக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எதுலேருந்து பார்க்கணும் அப்படின்னா, 2012 to இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச 2022. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்டல் எக்ஸாமோட கொஷின் பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்தோம். ஸோ அதுலேயுமே வந்து ஓல்டு புக்ஸ் வந்து அந்தளவுக்கு கேட்கல, நியூ புக்ஸ் தான் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இப்போ நம்ம பார்த்துட்டோம் 100 கொஷின்ஸ் இருக்குது. கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி பிரிக்கிறாங்க, ஸோ எந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். வெயிட்டேஜ் நமக்கு தெரியும் எதுலேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அப்படின்னா, இப்போ இலக்கணம் எப்படி படிக்கலாம், எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்குது இல்லையா, ஸோ இந்த ரெண்டு பார்ட் இருக்கு இல்லையா, இந்த 2 பார்ட்டுமே வந்து புக்கில் நீங்கள் 6 to 12 வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்யுள். ஸோ இதில் செய்யுளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, செய்யுள்லையும் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு செய்யுள்லையுமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல் மற்றும் நூல் ஆசிரியர். ஸோ அப்போ வந்து ஒரு புக்ஸ் நம்ம ஒரு வாழ்த்து பாடல் நம்ம வந்து படிக்கிறோம், இல்லை ஒரு செய்யுள் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலே அதில் இருக்கக்கூடிய பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், ஸோ சொல்லும் பொருளும் கீழவே இருக்கும். ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னா அந்த பாட்டு கீழவே வந்து அதனுடைய சொல்லும் பொருளும் வந்து இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ் வந்து இதில் கவர் ஆகிடும். ஸோ இதில் கவர் ஆகிடுது. அடுத்து வந்து புகழ்பெற்ற நூல், நம்ம அந்த நூலை பற்றி பார்ப்போம். அது கீழே இருக்கக்கூடிய நூல் ஆசிரியரை பற்றி பார்ப்போம். அப்போ இந்த பார்ட் வந்து செய்யுளுக்குள்ளே வந்துடுச்சு.
அதுக்கப்புறம் தொடரும் தொடர்பும் அறிதல், இத்தொடரில் குறிப்பிடும் சான்றோர்கள் அடைமொழி குறிப்பிடும் நூல். ஒவ்வொரு நூலுக்குமே வந்து சிறப்பு பெயர்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இந்த செய்யுள் பகுதியிலே வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு 2 பார்ட்டுமே வந்து நம்ம செய்யுள்லேயே படிச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கும். அடுத்ததாக வந்து பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக வந்து புக் பேக்கில் நம்ம ஒரு செய்யுள் படிக்கிறோம் அப்படின்னா, செய்யுளாக இருக்கட்டும், உரைநடையாக இருக்கட்டும், இது 2த்துலேயுமே வந்து நம்ம புக் பேக் போய் பார்த்தோம் அப்படின்னா, இதனோட அந்த பிரித்து எழுதுக வந்து இருக்கும். நம்ம அதை பார்க்கலாம். ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து இருக்கும். ஸோ இது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, மொழித்திறன் பயிற்சி. ஒவ்வொரு புக் பேக்கில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த டாபிக் வந்து கவர் ஆகிடும். அடுத்ததாக வந்து இந்த பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் எப்படி படிக்க முடியும் அப்படின்னா, 6th to 12th வந்து நீங்கள் என்டையர் புக்கும் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதிகளை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த பார்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக வந்து இந்த பார்ட். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து என்ன அப்படின்னா, மொழிபெயர் தான், மொழித்திறன் பயிற்சி தான். எது அப்படின்னா 6, 7 and 8 இது 3மே வந்து மொழித்திறன் பயிற்சியில் தான் வரும். அதுலேயும் வந்து குறிப்பாக இந்த சந்திப்பிழை நீக்குதல் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து வல்லினம் மிகும் மிகா இடம். வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் இது 2ம் தெரிஞ்சால் உங்களால் வந்து இது வந்து இது பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து எழுத முடியல. என்னென்னா நாங்கள் ஃபோனில் தான் இது பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து எழுத முடியல. இதுக்கான பிடிஎஃப் வந்து நாங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் வந்து நாங்கள் போடுறோம். இந்த வீடியோவோட கீழே வந்து லிங்க் வந்து நாங்கள் கொடுத்துறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போ 6th வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு வந்து மொழித்திறன் பயிற்சி 6 and 7 மொழித்திறன் பயிற்சி படித்தா போதும். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் பார்க்கும்போது அதையும் சேர்த்து தான் படிக்க போகிறீங்க. அடுத்ததாக வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இதுவுமே வந்து ஒரு லெசன், ஒரு யூனிட்டோட கடைசி இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. மினிமமாக வந்து ஒரு 8 வேர்ட்ஸ் இருக்கும், இல்லைனா ஒரு 10 வேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கான ஈக்குவலான அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். இது 3மே வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, திரும்ப திரும்ப சொல்கிறோம், மொழித்திறன் பயிற்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அங்கேயே வந்து வந்துடும். அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா, ஸோ அடுத்தது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து தனியாக லெசனே இருக்கும். 6th புக்குன்னு நினைக்கிறேன். 6th புக்கில் ஒரு இடத்துல வந்து மா அப்படின்ற எழுத்துக்கு மட்டும் அந்த ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுக்கான அந்த எத்தனை இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக வந்து இதுக்கு வந்து லெசன்ஸே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புக் பேக்லேயும் வந்து வரும். புக் பேக்கில் இருக்கும், உரைநடையே இருக்குது, அதுலேயும் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து வரக்கூடியதான் வந்து இந்த ஓரெழுத்து ஒரு மொழி சொல். இதை வந்து அங்கே பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த 10, 11 அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா, ஸோ 10, 11 அப்புறம் வந்து 14, 15 அடுத்தது வந்து வெயிட் ஒரு நிமிஷம். ஸோ 14, 15 அடுத்து வந்து 17 and 18. ஸோ இந்த பார்ட்டெல்லாம் இருக்குல்ல, இந்த பார்ட்டு தான் வந்து என்ன அப்படின்னா, மேலே வந்து 10 and 11 இருக்கும். ஸோ 10 அப்புறம் வந்து 11. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் வந்து இலக்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த புக்கில் ஒரு பகுதி இருக்கும் இல்லையா. ஸோ செய்யுள் தனியாக இருக்கும், உரைநடை தனியாக இருக்கும், இலக்கணம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இலக்கணம் பார்ட்டு தான் வந்து இந்த 6 டாப்பிக்குள்ளே அடங்கிடும். மீதி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, மொழித்திறன் பயிற்சி, அப்புறமா வந்து செய்யுளில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக, அப்புறமா வந்து சொற்களுக்கான மீனிங்கு, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து தமிழ் வேர்ட்ஸில் இது பண்ணுறது, பழமொழி, ஒரு பாட்டோட எதுகை மோனை, அப்படி இல்லைனா வந்து ஒரு குறள் கொடுத்துட்டு அந்த குறளுக்கான எதுகை மோனை ஏவு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து தான் இருக்கும். அப்போ இலக்கணம் சார்ந்து நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 6 டாபிக்ஸ் தான். 10 and 11, 14, 15 and 17, 18 இந்த டாபிக்ஸ் தான் வந்து நம்ம இலக்கணம் சார்ந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா வந்து, ஒவ்வொரு இலக்கணத்துக்கான விதிகள் இருக்கும். ஸோ ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிடணும். ரூல்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறமா அது கீழே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து சரியாக பார்த்துக்கணும். அந்த எக்ஸாம்பிள்ஸை தான் கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. பட் ஆனால் நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு புரிதல் வரும். அதுக்கப்புறமா பின்னாடி வந்து மொழித்திறன் பயிற்சியிலே பார்த்தோம் அப்படின்னாலும் சில வார்த்தைகள் கொடுத்து இதுக்கான என்ன இலக்கண குறிப்பு, இது வந்து இலக்கண குறிப்பு, இதுக்கான இந்த வார்த்தைக்கான இப்போ வரல் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள்
10 and 11, 14, 15, 17, 18 இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிக்கக்கூடிய அந்த 6th to 10th இருக்கக்கூடிய அந்த இலக்கணம் ஃபுல்லாக கவர் பண்ணணும். இலக்கணம் நான் திரும்ப சொல்கிறேன், 6th to 10th இலக்கணம் அந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகள் சார்ந்து வரக்கூடியதான் இந்த 6 டாபிக்ஸும். அதுக்கு அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா, ஸோ 12th வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த டாபிக்ஸ் அகர வரிசை சொற்களை சீர் செய்தல். ஸோ இதுக்கான ரூல்ஸ் வந்து புக்கில் வந்து பேக்கில் இருக்கும், புக் பேக்கில் வந்து இருக்கும். புக் பேக்கில் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து ஓனாக வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஷின்ஸில் வந்து நம்மளால் மோஸ்ட்டாக யாராலையும் தப்பு பண்ண முடியாது. அந்த ரூல்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம வந்து ஓகே இது எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியும், அதை கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ 12 வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இதுதான் வந்து மெயின். இது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்து குறளில் வந்து சொற்களை வந்து மாற்றி அந்த சீர்களை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. மாற்றி கொடுத்துட்டு அந்த சீர்களை வந்து ஒழுங்குபடுத்த சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து குறளில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா செய்யுள் வரிகள்லையுமே கேட்பாங்க. செய்யுள் வரியிலையுமே கொடுத்து இதை வந்து மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் படித்து தான் ஆகணும். அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு இல்லை. குறிப்பிட்டு நான் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ படிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு ஈஸி தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அடுத்ததாக வந்து நம்ம 13 வந்து பார்த்தோம். 13 தான் இப்போ பார்த்தோமா. ஸோ அடுத்து வந்து 14. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இங்கே கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் வந்து நான் இதுக்கு தனியாக எழுதியே வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப் வந்து இதில் போட்டோம் அப்படின்னா இதில் இப்போ இந்த பிடிஎஃப் பார்க்கும்போது வந்து கிளியராக இருக்குது இல்லையா. ஸோ நாங்கள் எழுதி வச்சுருக்க அந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப பிளர்ராக இருக்குது. இப்போ நான் இதில் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா குவாலிட்டி வந்து கம்மியாகிடும். ஸோ குவாலிட்டி கம்மியாகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி எம்டி பிடிஎஃப்பில் வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப பக்குவமாக புரியணும் அப்படின்னா நீங்கள் இங்கே நல்லா கிளியராக கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாட்ஸ்அப் சேனலில் வந்து எங்களோட பிடிஎஃப் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சுட்டு இதை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா 16th. ஸோ விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இது வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடுவீங்க. இது ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஓகேவா. வளவன் வீட்டுக்கு வந்தான். அப்போ இது வந்து பதில் அப்படின்னா அப்போ யார் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து அமைக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஸோ 16 வந்து நமக்கு ஈஸியான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். அடுத்து வந்து 19. ஸோ 19 அடுத்து வந்து 21. ஸோ 21ம் 19ம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொழித்திறன் தான். இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய மொழித்திறன் வந்து பார்த்தோம் அப்படின்னாலே வந்து ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பழமொழிகள் அப்படிங்கிறது வந்து 7th சொலவடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஓகேவா. அதுக்காக அது மட்டுமே பார்த்துடாதீங்க. பழைய புக்லேயுமே வந்து இதுக்கான இதெல்லாம் இருக்கும், சோர்ஸ் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் புதுசில் வந்து படித்தாலே போதுமானது. பழசை வந்து நீங்கள் எப்போ படிக்கணும் அப்படின்னா நான் வந்து புது புக்கில் 6 to 12 வந்து கம்பல்சரி நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னும்போது நீங்கள் வந்து பழைய புக்கு போய் எடுக்கலாம். அப்போ பழைய புக்கு நான் படிக்கவே வேணாமா அப்படின்னு கேட்டால் பார்ட் சியில் ஒரு சில பகுதிகள் வந்து பழைய புக்கில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் அந்த பிடிஎஃப்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இலக்கியம் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஏன்னா அது வந்து புக்ஸ்லேயே வந்து கவர் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் வந்து 6th வரும், 9th வரும், 10th வரும். கம்பராமாயணம் 9th 10th அந்த மாதிரி வந்து மிங்கிலாய் வரும். நான் இப்போ சொல்கிறேன், நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். உடனே இதை கேட்டு வந்து இங்கெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நான் வந்து அதுக்கு அந்த பிடிஎஃப்பில் தெளிவாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா. நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் ஒவ்வொரு புக்ஸோட ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னாலே அதனோட அந்த கண்டினியூட்டி எங்கெங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே. அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது வந்து எதுகை மோனை இயைபு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஒவ்வொரு செய்யுள் பகுதியிலையும் திருக்குறள் ஆகட்டும் இல்லை ஏதாவது பாடல் வரிகள் ஆகட்டும் அதில் இருக்கக்கூடிய எதுகை மோனை இயைபு. ஸோ இதை பற்றி கண்டுபிடிக்கிறது இதுவுமே நீங்கள் ஈஸியாக பண்ணுறீங்க. இது ரெண்டுமே வந்து மொழித்திறன் தான். மொழித்திறனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா. அடுத்து வந்து இப்போ பார்ட் ஏ வந்து முடிச்சிட்டோம். ஸோ பார்ட் பியில் வந்து இதில் எல்லாமே வந்து உள்ளடங்கி இருக்கும். அதாவது 6 to 12க்குள்ளவே வந்து எல்லாமே இருக்கும். நிறைய புறநானூறு அகநானூறு பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த டாபிக்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்டாக 11th and 12th வந்து நிறைய இருக்கும். ஸோ
ஸோ இது வந்து 11th அப்புறம் 12th இங்கே வந்து நிறையா இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து அகநானூறு 11th அண்ட் 12th தான் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் பழைய புக்கில் பார்த்தாலுமே நிறையா இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து நீங்கள் 6 to இதுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து வெயிட் இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து 6th to 12th புக்கை படிச்சிங்க அப்படின்னாலே இந்த பார்ட்டு பிக்கான இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது வந்து பார்ட் சி. ஸோ பார்ட் சியில் தான் வந்து உங்களுக்கானதை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, பார்ட் சியில் நம்ம எதெல்லாம் வந்து பழைய புக்கில் படிக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. மோஸ்ட்டாக தயவு செஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த டாபிக் இது இருக்கு இல்லையா? ஸோ இந்த டாபிக் வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஓல்டு புக் படித்து தான் ஆகணும். கடிதங்கள் பற்றி வர்றது ஓல்டு புக்கில் இருக்குது. நீங்கள் இதை வந்து படித்து தான் ஆகணும். ஓல்டு புக்கில் எதெல்லாம் வருது அப்படின்னா, 7th செகண்ட் டேர்ம் அண்ட் 9th 10th அண்ட் 11th 7th 9th 10th 11th. ஸோ இந்த டாபிக் 4th டாபிக், அதாவது தமிழ் கடித இலக்கியம்க்கு வந்து 7th அண்ட் 9th 11th ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேவா? இது வேறு அப்பப்போ வந்துடுது. ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இந்த நிகழ்கலைன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 10th நியூ புக்கில் 6th லெசன் நியூவில் 6th லெசன். ஓகே. நியூ புக்கு என்பின்னு போடுறதெல்லாம் நான் வந்து அங்கே பிடிஎஃப் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, என்பின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இல்லைனா ஓல்டு புக்னே ஃபுல்லாகவே எழுதியிருப்பேன் சில டாபிக்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 7th டாபிக். ஸோ இது இருக்கு இல்லையா? கலைகள் மற்றும் சிற்பம் ஓவியம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டாபிக் வந்து இது வந்து ஓல்டு புக்கு தான். ஸோ ஓல்டு புக்கு. அப்புறம் வந்து 12th நியூ புக்கு. ஓகே. அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th. ஸோ ஜியூப்பை பற்றின இந்த விஷயம். ஸோ இதுவும் வந்து ஓல்டு புக்கு தான். ஓகேவா? அடுத்ததாக வந்து 13th இந்த டாபிக். இதுவும் ஓல்டு புக்கு தான். அடுத்து வந்து 17th வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இந்த டாபிக் வந்து யூனிட் 8க்கும் கவர் ஆகும். அதாவது தமிழ் மகளிரின் சிறப்பு. ஸோ இது வந்து எது கூடலாம் வந்து கவர் ஆகும் அப்படின்னா, யூனிட் 8ஓட வந்து கவர் ஆகும். எந்தெந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா 8th 9th வந்து நியூ புக்கு. இது ரெண்டும் ஓல்டு புக்கு. இது ரெண்டுமே வந்து ஓபி. இது வந்து 9th நியூ புக்கில் வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. அடுத்ததாக வந்து வேறு எந்த டாபிக் வந்து நம்ம வந்து ஓல்டு புக்கில் படிக்கணும் அப்படின்னா, இந்த டாபிக் உணவே மருந்து. ஸோ இந்த புக்கை வந்து ஓல்டு புக்கில் தான் படிக்கணும். இந்த டாபிக் வந்து ஓல்டு புக்கில் தான் படிக்கணும். 9th இருக்குது இந்த டாபிக். உணவே மருந்து அப்படின்றது வந்து 9th இருக்குது. அடுத்ததாக வந்து நூலகம் பற்றிய செய்திகள். ஸோ இதுவுமே ஓல்டு புக்கு தான். எதில் அப்படின்னா 10th ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் அந்த பிடிஎஃப் எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது, நாங்கள் சொல்லும்போதும் கேட்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் யாருக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்ஸுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும். ஓல்டு புக்ஸ்க்கு வந்து இப்போ இந்த டாபிக்ஸ் ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஓல்டு புக்கில் படித்தா போதுமானது. அவ்வளோதான். ஸோ 30+30+30 இந்த டேர்மில் தான் வந்து கொஷின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ப்ளஸ் அந்த 10 வந்து ஓல்டு புக்காக இருக்கலாம். இல்லை இதுக்குள்ளவே வந்து ஜிக்ஸாக் பண்ணி ஆல்டர்னேட்டிவாக கேட்கலாம். எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 95+ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழில் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும். எப்போ அப்படின்னா 6th to 12th வந்து நீங்கள் ஃபுல்ஃபில்லாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கானது வந்து இருக்கும். அந்த 95+ அப்படின்ற அந்த ஷூரிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா ஸ்டேபிளாக படிங்க. ஓகேவா? ஸோ எந்த டாப்பிக்கும் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. தமிழ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் அந்த நீங்கள் பழைய புக்கில் போய் படிச்சிங்க அப்படின்னா அதில் அந்த கடிதம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உணவே மருந்தும் வந்து ரொம்ப
ஜாலியான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து தமிழுக்கான வெயிட்டேஜு. இன்னும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. எங்களால் என்ன உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதை வந்து ரொம்ப நல்லாவே சொல்லவும் ட்ரை பண்ணுறோம். புதுசு அப்படின்றதுனால எங்களுக்குமே கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவோம். மேற்கொண்டு திரும்பவும் சொல்கிறோம், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை ஃபாஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? அதுக்கான பிடிஎஃப் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்றோம். ஸோ எதை எங்கேருந்து படிக்கணும் அப்படின்றது நாங்கள் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கோம். அது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். எந்த புக்ஸில் படிக்கலாம், எந்த இடத்துல படிக்கலாம் அப்படின்றதெல்லாம். ஸோ தமிழுக்கான வேர் டு ஸ்டடி இது தான். இதே போல் நம்ம சேனலில் வந்து அடிக்கடி வந்து டெய்லி வந்து ரொம்ப ரோல் ஆகுது பேசும்போது. டெய்லி வந்து வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே சொல்கிற பாயிண்ட்ஸே போதுமா சார், நீங்கள் இதை படித்தாலே போதுமா அப்படின்னு கேட்டால் 100% ஒரு பாடம் வந்து 100% இருக்குது அப்படின்னா அதில் 90% வந்து நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? அது ஜென்ரல் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். அது போக நாங்கள் என்ன கொடுத்தாலும் நீங்கள் படிக்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா? ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர் ஒரு வீடியோ போகுது அப்படின்னா அதை உட்காந்து பொறுமையாக கேளுங்க. ஒரு 1 ஹவர் போகுது, இது போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப வந்து கூட உட்காந்து படிங்க. அதை திரும்ப கேளுங்க. ஒரு விஷயத்த 4 முறை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். அடுத்து நீங்கள் போய் ஒரு 2 தடவை படிச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ 5 டைம்ஸ் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஒரு விஷயத்த ஒரு ஃபஸ்ட் டைம் படிங்க, அப்போ வந்து எதுவுமே மார்க் பண்ணாதீங்க. செகண்ட் டைம் படிங்க, அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இது ஏற்கனவே படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே அப்படின்னு இருக்கும். தேர்ட் டைம் படிக்கும்போது ஓகே அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த செகண்ட் டைமில் மார்க் பண்ண ஆரம்பிங்க. தேர்ட் டைமில் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ண ஆரம்பிங்க. 4th அண்ட் 5th வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிவிஷனாக தான் இருக்கணும். மோஸ்ட்டாக வந்து 3 முறை படிச்சிருங்க. 4வது முறை நோட்ஸ் எடுக்கும்போது நீங்களே வந்து அந்த நீங்கள் பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த பாயிண்ட் எல்லாமே வந்து ஷார்ட் ஆகிடும். அப்படி ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 5th டைம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு லெசன் ரொம்ப ஈஸியாக முடித்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து 5 டைம்ஸ் மெத்தடு. ஃபஸ்ட்டு ஒரு முறை கேட்டுருங்க, காதால் கேட்டுருங்க. அப்புறம் ஒரு தடவை நீங்களே படிச்சிருங்க. திரும்ப ஏதாவது டவுட் வருது அப்படின்னா மறுபடியும் அந்த கதையை கேளுங்க, மறுபடியும் போய் படிங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ டைம் இல்லை, ரொம்ப ஷார்ட்டேஜான டைமில் போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு கான்ஸ்டண்ட்டாக உட்காந்து டெய்லி உட்காந்து படிக்கிறத பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை கொண்டு போய் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் ட்ரீம் எங்கே இருக்கோ அங்கே போய் நின்றுடலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டடி வித் மது. தேங்க்யூ ஆல். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அதை நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணுறோம்.